ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ இன்டூ பி கொடுத்துட்டாங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ கொடுத்துட்டாங்க. அதாவது இங்க நல்லா கவனிப்பா, ஏ அப்படிங்கிறது 1,3. இப்போ இந்த 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 ஏக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1 இருக்கு, 3 இருக்கு. அப்ப டோட்டலா 2 இருக்குல்ல. ஸோ எத்தனை எலமெண்ட்ன்ற கவுண்டை தான் நான் என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? ஸோ இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, ஏல இருந்து நான் என்ன டிரைவ் பண்ணியிருக்கேன்? என் ஆஃப் ஏ டிரைவ் பண்ணியிருக்கேன். மொத்தமா 2 எலமெண்ட் இருக்கு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? என் ஆஃப் பி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிம்பிள். இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்கு. என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஸோ என் ஆஃப் ஏ டூ, என் ஆஃப் பி தான் நான் கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ இன்டூ பி 6. ஸோ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 6. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா 3. ஸோ என்னோட ஆன்சர் 3. சிம்பிள். ரைட். இப்போ அடுத்தது செகண்ட் கொஸ்டினுமே இதுலயே போட்டுடலாமா? ஸோ இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. என் ஆஃப் அப்படின்னாலே கவுண்ட், ஆமாவா? எத்தனை எலமெண்ட் இருக்குங்கிறது தான் கவுண்ட். என் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாலே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளார என்ன இருக்கு? ஏ யூனியன் சி இன்ட்டு பி இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சிரும். ஏ யூனியன் சி, ஏவையும் சியையும் சேர்த்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஏல என்ன இருக்கு? ஏ கமா பி கமா பி. அடுத்தது சியில் என்ன இருக்கு? பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ். ஸோ மொத்தமாக எழுதிட்டேன். ஸோ இதில் ரிப்பீட்டிங் டேர்ம் எது? பி மட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு பிராக்கெட்குள்ளார 2 தடவை, ஒரே டேர்ம் 2 தடவை இருக்கக்கூடாது. அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த ஏ யூனியன் சியை பியால மல்டிப்ளை பண்றோம். பி என்னது? 2,3. பி என்னது? 2,3. இங்க போட்டுக்கலாமா? 2,3ன்னு. ஸோ இந்த டேர்மை கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்போ எப்படி? ஏ கமா 2, அடுத்தது பி கமா 2, அடுத்தது பி கமா 2, அடுத்தது கியூ கமா 2, அடுத்தது ஆர் கமா 2, அடுத்தது எஸ் கமா 2. முடிஞ்சு போச்சு. இங்க ஏ கமா 3, பி கமா 3, பி கமா 3, கியூ கமா 3, ஆர் கமா 3, எஸ் கமா 3. அவ்வளவுதான். ஸோ மொத்தமா எத்தனை எலமெண்ட் இருக்கு? இப்போ அவங்க இதை கேட்கல, என் ஆஃப் ஏ யூனியன் சி இன்ட்டு பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக உள்ளுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலாக 12 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என் 12 கவுண்ட் இருக்கு. ஸோ ஆன்சர் சி. கேம் முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6 MCQல தேர்ட் சம் பார்த்துடலாம். ஓகேவா? நமக்கு ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. இப்போ கீழே ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி இங்க நடுவில் இப்படி ஒரு சிம்பிள் இருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ இன்டூ சி. இங்க இருக்கா? ஏ இன்டூ சி. இது பி இன்டூ டி. ஆமாவா? இப்போ கணக்கு என்னன்னா பி இன்டூ டில இருக்கிற எல்லாமே ஏ இன்டூ சில இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. சப்செட்னா பி இன்டூ டில இருக்கிற எல்லாமே ஏ இன்டூ சில இருக்கணும். இப்ப இந்த ஆப்ஷன்ல பாருங்களேன், டி இன்டூ ஏல இருக்கிற எல்லாமே பி இன்டூ ஏல இருக்கணும். ஸோ இதுதான் சப்செட்டோட அர்த்தம். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. பி ஆப்ஷன் பாருங்க. பி இன்டூ டி என்ன? 1,5 1,6 1,7 இதெல்லாம் இருக்கா? இது எல்லாமே ஏ இன்டூ சில இருக்கா? இல்ல. பாருங்க 2,6 இருக்கு, 2,7லாம் இல்ல பாருங்க. 2,7 இங்க இல்லவே இல்ல. ஸோ அப்போ B into D is not a subset of A into C. அப்ப B ஆப்ஷன் கிடையாது. இப்ப C ஆப்ஷன் பாருங்க. C ஆப்ஷன். C ஆப்ஷன் என்ன சொல்றாங்க? A into B, A into B ல இருக்கிற எல்லாமே A into D ல இருக்கணும். A into B ல இருக்கிற எல்லாமே A into D ல இருக்கா? 2 into 2லாம் இல்ல பாருங்க. இங்க இருக்கிற 2 into 2 இங்க இல்ல. ஸோ அப்போ இட் இஸ் நாட் அ சப்செட். அதே போலதான் டி ஆப்ஷன்.
டி இன்டு ஏல இருக்கிற எல்லாமே பி இன்டு ஏல இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவை நல்லா கவனிங்க. ஏ இன்டு சில இருக்கிற எல்லாமே பி இன்டு டிலையும் இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ ஏ இன்டு சி இஸ் எ சப்செட் ஆஃப் பி இன்டு டி. ஆப்ஷன் ஏ தான் என்னோட ரைட் ஆன்சர். இது கிளியரா இருக்காப்பா? இதுக்கு பேர் சப்செட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ எம்சிக்யூ 1.6ல ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ஓகேவா? இஃப் தேர் ஆர் 1 or 2 4 ரிலேஷன் ஃப்ரம் அ செட் ஏ அண்ட் டு செட் பி. செட் ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் எவ்வளோ இருக்கான்? 1024 இருக்கான். தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பி அப்படின்னா கவுண்ட். ஸோ என் ஆஃப் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. ஸோ என் ஆஃப் ஏ அது எனக்கு தெரியும். ஏ கொடுத்துட்டாங்க. எத்தனை எலமெண்ட் இருக்கு? மொத்தமா 5 எலமெண்ட் இருக்கு. ஆமாவா? இப்போ என் ஆஃப் ஏ இன்டு பி அப்படின்றது என்னது? என் ஆஃப் ஏ இன்டு பி அப்படின்றது இது என்னன்னு என் ஆஃப் பி என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏ இன்டு பி 5 இன்டு எக்ஸா? 5 இன்டு எக்ஸ் இதுதானே கண்ணா? ஏங்கிறது 5, பிங்கிறது எக்ஸ். ஸோ 5 இன்டு எக்ஸ். ஸோ என் ஆஃப் ஏ இன்டு பி 5 இன்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? தேர் ஆர் 1024 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப 1024 ரிலேஷன்னா ரிலேஷனுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 இன்டு என் ஆஃப் ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு, இதுதான் என்னோட ரிலேஷன் ஃபார்முலா. ரிலேஷன் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே? 1024ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா சாமி? இப்ப கண்டுபிடிப்போமா? 2 ஆஃப் என் ஆஃப் ஏ இன்டு பி இருக்கிற இடத்துல 5xன்னு போட்டுப்போனா 5x இஸ் ஈக்குவல் டு 124. சாமி நல்லா கவனிங்க. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 124 ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். 1024 எதுல ஃபேக்டரைஸ் பண்ண போறேன்? இங்க என்ன நம்பர் இருக்கு? 2. இப்போ 2 டேபிளால அதை ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஸோ 512 அகைன் 2 டேபிளால டிவைட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 256 அகைன் 2 டேபிளால டிவைட் பண்ணீங்கன்னா 128 அகைன் 2 டேபிளால டிவைட் பண்ணீங்கன்னா 64 அகைன் 2 டேபிளால டிவைட் பண்ணீங்கன்னா 32 2 டேபிளால பண்ணீங்கன்னா 16 2 டேபிளால பண்ணீங்கன்னா 4 2 டேபிளால பண்ணி 2 டேபிளால பண்ணா 8 அகைன் 2 டேபிளால பண்ணா 4 அகைன் 2 டேபிளால பண்ணா 2 அகைன் 2 டேபிளால பண்ணா 1. இப்போ இங்க மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 2 இருக்கு. அப்ப நல்லா கவனிப்பா. நல்லா கவனிங்க. இதுல எனக்கு எந்த மாற்றமும் வராது. இந்த 1024 2 இன்டூ 2 இன்டூ 2ன்னு 10 தடவை எழுதினாதான் எனக்கு 1024 வரும். அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்? 2 டு த பவர் 10ன்னு எழுதிக்கலாமா? 2 டு த பவர் 10ன்னு எழுதிக்கலாமா? இந்த 1024 பேஸ் ரெண்டும் சேம் அப்படின்னா பவர் ரெண்டும் சேம். ஸோ அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ 5யும் எக்ஸும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ கடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ்ன்றதான் நான் என்னன்னு வச்சிருந்தேன்? கவுண்ட் ஆஃப் பி அப்படின்னு வச்சிருந்தேன். அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பி. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பி இஸ் ஈக்குவல் டு 2. ஆன்சர் பி. முடிஞ்சா? ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல எம்சிக்யூல 5th சம் பார்த்துரும். சரியா? அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? த ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் ஆர் இஸ் ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அவங்களே ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துட்டாங்க. ஒரு செட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் தான், செகண்ட் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரா. ஸோ எக்ஸ்ன்றது என்னன்னு எனக்கு தெரியாது. அடுத்த லைன்ல அதையும் தெளிவா கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ன்றது பிரைம் நம்பரா லெஸ் தேன் 13. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுப்பேன். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன், இதை எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுப்பேன். அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது என்னது? பிரைம் நம்பர் லெஸ் தென் 13. ஸோ அப்போ 2ல இருந்து தான் பிரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 2 3 5 7
8 வராது, 9 வராது, 10ம் வராது, 11 இவ்வளவுதான் கண்ணா. 12 வராது, 13 எடுத்துக்கூடாது, லெஸ் தேன் 13 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் லெஸ் தேன் 13, இதுதான் அதோட அர்த்தம். அப்ப 13 வருமா? வராது. ரைட். இப்போ கல்யாணம் பண்ணி வைங்க. 2 இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணா அவங்க தானே எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2 இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணா 2 2s are 4, 3 3s are 9, 5 5s are 25, 7 7s are 49, 11 11s are 121. கல்யாணம் பண்ணி வைங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எக்ஸசைஸ் சம்ஸ் நடத்தும் போதே சொன்னேன், ரேஞ்ச் அப்படின்னா கல்யாணமான பெண்கள் அப்படின்னு நான் சொன்னேன். கல்யாணமான பெண் பல வாட்டி சொல்லியிருக்கேன் ரேஞ்ச் அப்படின்னா. ஆமாவா? இப்போ இவங்க பசங்கள்னு ஃபர்ஸ்ட் இருக்கிறத பசங்கன்னு வச்சுக்கணும், செகண்ட் இருக்கிறத பொண்ணுங்கன்னு வச்சுக்கணும். அந்த பொண்ணுங்கள்ல கல்யாணமான பொண்ணுங்க யாரு? ஏன்னா எல்லா கேஸ்லயுமே இப்படியே வராது. ஒரு சில இதுல வெறுமனே நம்பர்ஸ் மட்டும் இருக்கும், அவங்க பேரா இருக்கவே மாட்டாங்க. அப்ப அவங்கெல்லாம் ரேஞ்ச் கிடையாது. ஸோ இப்ப பேரானவங்க மட்டும்தான் ரேஞ்ச். அதுலயும் பெண்கள் மட்டும்தான் பார்க்கணும். இவங்க தானே பெண், நாம அசியூம் பண்ணி இருக்கிறது. ஸோ இதுல கல்யாணம் ஆனவங்க யார் யாரு எடுத்து எழுதுங்க. 4, 9, 25, 49, 121. இந்த ஆன்சர் எங்க இருக்கோ அதான் என்னோட ஆன்சர். ஆன்சர் சி தான், ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். கிளியரா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 6th சம். இஃப் தி ஆர்டர்ட் பேர், ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு பேர் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி எடுத்து எழுதணும்னு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. a + 2, 4 இந்த பேரும் 5, 2a + b இதுவும் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் a, b இஸ் வாட்? அதாவது ஏவும் பியும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இந்த செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இந்த செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்கனா, அதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, a + 2 is equal to 5. a + 2 is equal to 5. அடுத்தது 4 is equal to இந்த செட்ல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டும் இந்த செட்ல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல் 2a + b. இப்படிதான் இதை போடணும். ரைட்டாக்கனா? சரி, இப்போ பாருங்களேன், +2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2ஆ? ஸோ a is equal to 5ல 2 போச்சுன்னா 3ஆ? ஸோ a கண்டுபிடிச்சாச்சு. as simple as that. இப்போ இங்க பாருங்க, இப்போ இங்க நல்லா கவனிங்க. 4 is equal to a ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேனா? இங்க தானே கண்டுபிடிச்சு வச்சேன். அந்த 3 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஸோ 4 is equal to 2 × 3 6 + b. இந்த +6 இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா -6 is equal to b. ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் -6ல 4 போச்சுன்னா 2. ஸோ இப்போ அவங்க எப்படி கேட்குறாங்க, அது செட்டா கேட்குறாங்க. ஸோ a is equal to 3, b is equal to -2. இந்த ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் டில இருக்கு. ஸோ d is your ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 7th சம் பார்க்கலாம். சரியா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெட் n of a அப்படின்னா ஏன்ற செட்டில் மொத்தமாக m எலமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அடுத்து n of b, bன்ற செட்டில் மொத்தமாக n எலமெண்ட்ஸ் இருந்திருக்கு. இதுதான் கவுண்ட். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நான் எம்டி ரிலேஷனை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எம்டினா என்ன, நான் எம்டினா என்ன, இந்த ரிலேஷன்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்ணா. இப்போ ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1, 2. இதோட சப்செட் என்ன கண்ணா? இதோட சப்செட் என்ன? ஃபர்ஸ்ட் 1 இதை தனியா எடுத்து எழுதுவீங்க, அதுக்கப்புறம் 2 இதை தனியா எடுத்து எழுதுவீங்க, அதுக்கப்புறம் 1, 2 இதை தனியா எடுத்து எழுதுவீங்க. ஆமாவா? ஸோ மொத்தமா இதுதான் கண்ணா ரிலேஷன். இவங்க 1, 2க்குள்ளார இருக்கிற மொத்த ரிலேஷன் இதுதான். ஓகேவா? இப்போ இதுல நல்லா கவனிங்க, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இதுல நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2 போடுவீங்க, அதுல பவர் ஆஃப் a போடுவீங்க. ஆமாவா? மேல என்ன இருக்கோ அது போடுவீங்க. இதுதான ஃபார்முலா. இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்து, இதுதான் ரிலேஷனுக்கான ஃபார்முலா. ஆமாவா? அப்போ 2 ஆஃப் n ஆஃப் a என்னது? மொத்தமா எத்தனை இருக்கு? a 2. அப்ப n ஆஃப் a 2. இப்ப நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா இந்த 4, இந்த 4 எதோட ஆன்சர்? நம்பர் ஆஃப் சப்செட்.
நம்பர் ஆஃப் சப்செட். இப்போ நான் சப்செட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு எத்தனை எலமெண்ட் வந்தது? 1 2 3. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மொத்தம் உனக்கு 4 எலமெண்ட் வந்திருக்கணும்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எப்பயுமே ஒரு சப்செட்ல ஒரு சப்செட்ல ஒரு எம்டி செட் கண்டிப்பா இருக்கணும். இப்ப கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அதனால தான் எனக்கு 4ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ ரிலேஷன் கண்டுபிடிக்கும் போது டெஃபினட்டா ஒரு எம்டி செட் இருக்கும், மித்தது எல்லாம் நான் எம்டி செட்டு. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலாவை எடுப்பேன். இப்ப புரியுதாகனா நான் இதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஃபார்முலா எடுத்தேங்கிறது? இப்போ ஜென்ரலா இப்போ நான் கண்டுபிடிச்ச அந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட் சப்செட்ல இருக்க எத்தனை எலமெண்ட் இருக்குங்கிற ஆன்சர் தான் நான் அங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். ஸோ இப்போ அவங்க நார்மலா கேட்டிருந்தா நான் இந்த ஃபார்முலா போட்டுருவேன். பட் ஆனா அவங்க நான் எம்டி செட் மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்ணிப்பேன், ஒவ்வொரு சப்செட்லயும் எத்தனை எம்டி செட் இருக்கும்? ஒரே ஒரு எம்டி செட் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், -1ன்னு போட்டுப்பேன். ஓகேவா? இங்க நல்லா கவனிங்க. இப்போ சம்முக்கு வாங்க. non-empty ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 to the power n of a into n of b minus 1. ஆமாவா? ஸோ அப்போ ஏன்னா எனக்கு ரிலேஷன் ரெண்டுத்துக்கு தானே கேட்குறாங்க, அந்த ரெண்டுத்துக்கு தான் மேலே போட்டுக்கிட்டேன். ஸோ 2 of n of aன்றது m இன்ட்டு n of bன்றது n. ஸோ -1. இப்போ புரியுதா சாமி நான் ஏன் -1 பண்றேன்னு? ஒருவேளை எனக்கு நார்மல் ரிலேஷன் கேட்டிருந்தா இதுதான் எனக்கு ஆன்சரா வந்திருக்கணும். அவங்க நான் எம்டின்னு கேட்கறதுனால எம்டி செட்டை நான் எடுத்து விட்டுட்டு நான் எம்டியை மட்டும் எடுத்து எழுதிட்டேன். இது கிளியரா இருக்கா? புரியுதா? புரிஞ்சிருக்குன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, கொஞ்சம் இந்த லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 10 சம் பார்த்தோம். சாரி 8 சம் பார்த்தோம். ஓகே, 2 செட்டு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று A,8, இன்னொன்று 6,B. இப்போ இந்த மாதிரி செட்டு கொடுத்துட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிப்பேன், இந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல எழுதுவேன். இந்த செட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது A, இந்த செட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது 6. இதை ஏன்னு வச்சுப்பேன், இல்லை இதை பின்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இல்லை எக்ஸ்வைன்னு கூட வச்சுக்கோங்க, எது வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த செட்ல செகண்ட் இருக்கிறதையும் இந்த செட்ல செகண்ட் இருக்கிறதையும் இங்க எழுதிப்பேன். 8B முடிஞ்சு போச்சா? சரி, ரைட். இதுக்கு இவங்க பேரு, இதுக்கு இவங்க பேரு. அதை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத வச்சு நான் போட்ட டயக்ராம். ரெப்ரசன்ட் ஏன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா ஏல என்ன இருக்கோ அதே தான் பிலையும் இருக்கும். இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இங்க பாருங்க, இங்க ஏ இருக்கா, இங்க 8 இருக்கு. அப்ப ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கலாம்? 8. அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இங்க 6 இருக்க வேண்டிய இடத்துல இங்க பி இருக்கு. அப்ப பில என்ன இருக்கலாம்? 6. அதான் ஆன்சர். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முடிஞ்சு. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா இங்க ஏல என்ன இருக்கோ அதே தான் பிலையும் இருக்கணும். ஓகேவா? அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 8, பி இஸ் ஈக்குவல் டு 6. முடிஞ்சு போச்சு, ஆன்சர் முடிஞ்சிருச்சு. தென் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஏ இருக்க வேண்டிய இடத்துல 8, பி இருக்க வேண்டிய இடத்துல 6. ஸோ ஆன்சர் ஏ. முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 9th சம் பார்ப்போம். சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், கொஞ்சம் பாருங்க. ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஏவையும் பியையும் எடுத்து எழுத போறேன். இது என்னோட ஏ, இது என்னோட பி. ரைட். ஏ என்னது? 1 2 3 4. பி என்னது? 4 8 9 10. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபங்க்ஷன் ஏ டு பி. ஆமா, எனக்கே தெரியும், ஏ டு பி தான். கிவன் பை எஃப் நமக்கு கொடுத்துட்டாங்க. 1க்கு 4 பேரு, 2க்கு 8 பேரு, 3க்கு 9 பேரு, 4க்கு 10 பேரு. இதுதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. இது என்ன ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெனி டு ஒன் ஃபங்க்ஷனான்னு பார்க்க போறோம். இங்க இருக்கு பாருங்க. சாரி, மெனி டு ஒன் ஃபங்க்ஷனா இங்க இருக்கு. மெனி டு ஒன்னா பாருங்க,
2 எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருக்கு. அப்படிங்க எங்கேயாவது இருக்கா? ஸோ அப்போ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் இல்லை. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா போன சம்ல தான் பார்த்தோம். ஏல என்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் பிலையும் இருக்கணும். ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இல்லை. இப்போ இந்த 1 to 1 ஃபங்க்ஷனா இன்டூ ஃபங்க்ஷனாங்கிற டவுட் வரும். இப்போ உங்க புக்ல கொடுத்துருக்கிற ஒரு இமேஜ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 1 to 1க்கும் இன்டூவும் ரெண்டுத்துக்கும் ஒரே இமேஜ் இருக்கு பாருங்க. ஒன்னு போலயே இருக்கு. இங்கேயும் எல்லா எலமெண்ட்டுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரே ஒருத்தர் கூட தான் கல்யாணம் ஆயிருக்கு. இங்கேயும் எல்லா எலமெண்ட்டும் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரே ஒருத்தர் கூட தான் கல்யாணம் ஆயிருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் ஹியர்? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டூல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்த படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். There exists at least one element in B which is not the image of any element of A. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு எலமெண்ட் ஆச்சும் Bல A கூட பேர் ஆகாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது இன்டூ ஃபங்க்ஷன். நீங்க ஏல ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் பண்ணி ஒருத்தர் கூட மட்டும் கல்யாணம் பண்ணிக்கங்க, அது என்ன பிரச்சனை இல்லை. ஆனா இன்டூ ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆச்சு, அதுவும் பில இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆச்சு ஏ கூட பேர் ஆகாம இருக்கணும். அப்பதான் அது இன்டூ ஃபங்க்ஷன். அப்படி இருக்கா? எல்லாமே பேரா இருக்கு பில. ஸோ அப்போ இது இன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது, 1 to 1 ஃபங்க்ஷன். இது கிளியரா இருக்கா சாமி? கிளியரா இருக்கா? வெறுமனே சூஸ் இட் படிக்கிறோம் அப்படின்ற பேர்ல வெறுமனே ஆன்சரை மட்டும் மக்கடிச்சுட்டு போக கூடாது. மித்த இருக்கிறதையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போதான் 1 மார்க்ஸ்ல வேற ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் கேட்டா உங்களால அட்டன் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா நடத்திருக்கேன். எனக்கு கிளியரா நடத்திருந்தா ஏதாவது ஒரு கமெண்ட்டோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்றதோ பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 10 சம் பார்க்க போறோம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இது ஏற்கனவே எக்ஸசைஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். டைரக்ட் கொஸ்டின். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3x. தட்ஸ் ஆல். ஸோ எஃப் டாட் ஜி கேட்குறாங்க. அசால்ட்டாக போட்டுடலாம். டாட் ஜி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன போடுவீங்க? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவீங்க. ஆமாவா? இந்த டாட் ஜி ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1/3xன்னு போடுவீங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. கொஸ்டின்லேயே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/3x இருக்கு. ஸோ 2 இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/3x த ஹோல் ஸ்கொயர். ஸோ எஃப் டாட் ஜி என்னவா மாறிடுச்சு? எஃப் டாட் ஜி என்னவா மாறிடுச்சு? 2 இன்ட்டு 1/3x த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? 1/3x இன்ட்டு 1/3x அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 2 இன்ட்டு 1 2, 2 into 1 2, 2/3 3s are 9, x into x square. So இதுதான் ஆன்சர். So 2/9x square. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது சிம்பிள் கண்ணா. இது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எக்ஸசைஸ் 1.6ல 11th சம் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது a to b. இட் இஸ் அ பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் இஸ் பைஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். n ஆஃப் a வந்து இது n ஆஃப் b வந்து 7. n ஆஃப் a என்ன அப்படின்னு கேட்குறாங்க. n ஆஃப் a வந்து என்னவா இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு வாட்? இப்போ இதை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பைஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, அது 1 to 1ஓட ரூலையும் சால்வ் பண்ணணும், ஆன் டு ஃபங்க்ஷனோட ரூலையும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ரைட். 1 to 1னா என்னன்னு பார்த்தோம். ஆன் டு ஃபங்க்ஷன்னாலும் என்னன்னு நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவை? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது தேவை. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா நல்லா கவனிசாமி, அது 1 ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆன் டு ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? அது என்னன்னா பாருங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பியும் எப்பயுமே சேமா தான் இருக்கணும் பைஜெக்டிவ பொறுத்த வரைக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பியும் சேமா தான் இருக்கும். ஆக்சுவலா இதை நான் நடத்தும் போதே இந்த 1 on 1 on 2 கொண்டு வர வேண்டாம்னு நினைச்சேன்.
பட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் கொண்டு வந்தேன். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு பைஜெக்டிவ்னா என்ன, என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் சேமா தான் இருக்கும். என் ஆஃப் ஏ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 7 கொடுத்துட்டாங்க. அப்ப என் ஆஃப் பி என்ன கொடுத்துட்டாங்க, 7. அப்ப என் ஆஃப் ஏ என்ன, அதுவும் 7 தான். கிளியரா இருக்கா? ஸோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பைஜெக்டிவ்னா என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் சேமா தான் இருக்கும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே போல பைஜெக்டிவ்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனும் ஆன் டு ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு முன்னாடி சம்ல ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறதையும் ரொம்ப கொஞ்சம் தெளிவா கொடுத்துருப்பேன். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், அப்புறமேட்டு இன்டூ ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், இந்த 4மே நடத்திருப்பேன் சாய்ஸ் சூஸ்லயே. ஸோ அதை கூட போய் தெளிவா போய் பாருங்க. சரியா? சரி, தேங்க்யூ. இப்போதைக்கு இந்த கொஸ்டின்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும் தான். ஓகேவா? அதுல என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் சேம்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 12 சம் பார்ப்போம். சரியா? 12 சம் MCQ. ஸோ எஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஜி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எஃப் டாட் ஜியோட ரேஞ்ச் கேட்குறாங்க. ஓகேவா? சாமி நல்லா கவனிப்பா. எஃப் டாட் ஜியோட ரேஞ்ச் கேட்குறாங்க. இது வந்து ஒரு செயினிங் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாட் ஜியை நீங்கள் என்ன எழுதுவீங்க, ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்களா? அப்படிதானே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டாட் ஜியை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும்ட்டு. இப்போ நல்லா கவனிப்பா, என்கிட்ட வேல்யூ கொடுக்கல, பட் ஆனால் எக்ஸ் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஜின்ற ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எக்ஸ் வேல்யூ என்ன, 0வா? 0ன்னு போட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க, 2வா? அப்போ ஜி ஆஃப் 0ன்னு இருக்கிற இடத்துல நான் 2ன்னு எழுதிப்பனா? நல்லா புரியும். 2ன்னு எழுதிப்பனா? அடுத்தது 2Fல எங்க இருக்குன்னு பாருங்க. 2Fல எங்க இருக்கு? இதா பாருங்க, இங்க இருக்கா 2. இப்ப இங்க தான் இருக்கு, ஆனா இது வந்து கமாக்கு இந்த சைடு இருக்கு. சோ இத பார்க்க கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 2ஓட ஆன்சர் என்ன? 2ஓட ஆன்சர் என்ன? 0. அப்ப ஃபர்ஸ்டோட ஆன்சர் 0. புரியாம இருந்துச்சுன்னா இப்ப நல்லா கவனிங்க. புரியாம இருந்துச்சுன்னா இப்ப நல்லா கவனிங்க. இப்போ அதேதான், ஜில 0 சப்ஸ்டிடியூட் பண்ணோமா? இப்ப அடுத்த செட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. அதை போடுங்க. 1 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன? 0. அப்போ எஃப் ஆஃப் 0. இப்போ அடுத்தது 0வை எஃப்ல தேடுங்க. இந்த இங்க ஃபர்ஸ்ட் இதுலயே 0 இருக்கு. இப்போ அதோட ஆன்சர் என்ன? 1. அதை போடுங்க. இன்னும் புரியலனா அடுத்து, இதை பாருங்க, புரியும். டெஃபினட்டா புரியும். ஃபர்ஸ்ட் நீங்களே என்ன பண்ணும், ஜின்ற ஃபங்க்ஷன்ல அடுத்தது எக்ஸ் என்னது? 2. ஆமாவா? இதை சால்வ் பண்ணிட்டோம், இதையும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 2 போட்டீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2ஓட ஆன்சர் என்ன வருது? ஜி ஆஃப் 2ஓட ஆன்சர் 4. இப்போ எஃப்ல 4 பாருங்க. எஃப்ல 4 பாருங்க. எஃப்ல 4 பாருங்க. இப்போ அதோட ஆன்சர் என்ன? எஃப் ஆஃப் 4ஓட ஆன்சர் 2. முடிஞ்சதா? இது சால்வ் ஆயிடுச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப், இங்க என்ன இருக்கு? -4. அவங்களே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. -4னா பக்கத்துல இருக்க நம்பர் தான் ஆன்சர். அப்போ எஃப் ஆஃப் 2. இப்போ எஃப்ல 2 பார்க்கணும். 2ல ஆன்சர் என்ன? 0. ஓகே, இதுவும் முடிஞ்சு. லாஸ்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7. ஜி ஆஃப் 7 போட்டா ஆன்சர் என்ன? நீங்களே சொல்லணும் எனக்கு. இப்போ ஜி ஆஃப் 7 போட்டா ஆன்சர் என்ன? 0. இப்போ எஃப்ல 0வை தேடுங்க. ஆன்சர் என்ன? 1. ஸோ இதுதான் சாமி என்னோட ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ஆன்சர் என்ன வந்திருக்கு? 0, 1, 2, 0, 1. ஒரு செட்டுக்குள்ளார டூப்ளிகேட், அதாவது ஒரே நம்பர் 2 தடவை வரலாமா? வரக்கூடாது. ஸோ அப்போ 0, 1, 2. 0 ஆல்ரெடி எழுதிட்டேன், 1ம் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டும் ரிப்பீட் ஆயிருக்கு. டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட ரேஞ்ச். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சதா சாமி? ஸோ எப்பயும் போடுறதே தான், பட் ஆனால் நமக்கு இந்த செட்டாக கொடுத்துருக்கனால இன்டர்லிங்க் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். 13 சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 13th சம் பார்ப்போம். சரியா? ஓகே.
ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ 4 ஆப்ஷன்ல அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அது ஈக்குவல் டுவா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவா, லெஸர் தென் ஈக்குவல் டுவான்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. அப்போ அதுக்கு நான் எனக்கு தெரிய வேண்டியது, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு தெரியும், 1 + x². இதுல இருந்து எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்யை போட போறேன். அதே தான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்க இருந்து எக்ஸ் ஒய்யும் போட முடியும் என்னால. ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய்ன்னு போட போறேன். ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இந்த ஸ்கொயர் வந்து எக்ஸுக்கும் பொருந்தும் ஒய்க்கும் பொருந்தும். ஸோ 1 + x² y². முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். கண்ணா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இது ரெண்டும் ஒன்று கிடையாது கண்ணா. சரியா? இது ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே வெவ்வேறு. ஓகே. ஸோ இதோட ஆன்சரும் வேற வேற தான் வரும். இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க, 1 + x² கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க. எஃப் ஆஃப் ஒய் என்ன, 1 + y² கண்டுபிடிச்சு வச்சு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ரூட்டுக்குள்ளார 2 வேல்யூ இருந்தது அப்படின்ட்டுன்னா இப்படி எழுதிக்க முடியும் என்னால. ஓகே. ஸோ இந்த 1 கொண்டு வந்து இந்த 2 டேர்ம் கூடயும், இந்த x² கொண்டு வந்து இந்த 2 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 + y² + x² + x² y². ஸோ இப்போ நல்லா கவனி ராஜா, நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் இது, இதோட ஆன்சர் இது. இப்போ நல்லா கவனிங்க பாருங்களேன், இங்க ரூட்டுக்குள்ளார 1 x² y² இருக்கு, இங்க 1 இருக்கு, x² y²ன்னு இருக்கு. ஆமாவா? அப்போ நான் ஜென்ரலா எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. எதோட, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்யோட. ஆமாவா? ஏன்னா இதுல எனக்கு 2 டேர்ம் ஜாஸ்தியா இருக்கே as when compared to this. ஓகே. ஒன்னு இது ஈக்குவலா இருக்க முடியும், இல்லைன்னா டெஃபினட்டா கம்மியா தான் இருக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் இங்க எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் சில தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். இது கிளியரா இருக்காக்கண்ணா? புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் போட்டேன், ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஒய் போட்டேன். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ண 2 ஆன்சரையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு ரிலேஷன்ஷிப் டிரைவ் பண்ணேன். அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சி ஆப்ஷன் சில தான் இருந்தது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 12 சம் பார்ப்போம். சரியா? 12 சம் MCQ. ஸோ எஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஜி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எஃப் டாட் ஜியோட ரேஞ்ச் கேட்குறாங்க. ஓகேவா? சாமி நல்லா கவனிப்பா, எஃப் டாட் ஜியோட ரேஞ்ச் கேட்குறாங்க. இது வந்து ஒரு செயினிங் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாட் ஜியை நீங்கள் என்ன எழுதுவீங்க, ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்களா? அப்படிதானே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், டாட் ஜியை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும்ட்டு. இப்போ நல்லா கவனிப்பா, என்கிட்ட வேல்யூ கொடுக்கல, பட் ஆனால் எக்ஸ் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஜின்ற ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எக்ஸ் வேல்யூ என்ன, 0வா? 0ன்னு போட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க, 2வா? அப்போ ஜி ஆஃப் 0ன்னு இருக்கிற இடத்துல நான் 2ன்னு எழுதிப்பனா? நல்லா புரியும், 2ன்னு எழுதிப்பனா? அடுத்தது 2Fல எங்க இருக்குன்னு பாருங்க. 2Fல எங்க இருக்கு, இதா பாருங்க, இங்க இருக்கா 2. இப்ப இங்க தான் இருக்கு, ஆனா இது வந்து ஈக்குவல் கமாக்கு இந்த சைடு இருக்கு. சோ இத பார்க்க கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் 2 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 2ஓட ஆன்சர் என்ன, 2ஓட ஆன்சர் என்ன, 0. அப்ப ஃபர்ஸ்டோட ஆன்சர் 0. புரியாம இருந்துச்சுன்னா இப்ப நல்லா கவனிங்க, புரியாம இருந்துச்சுன்னா இப்ப நல்லா கவனிங்க. இப்போ அதேதான், ஜில 0 சப்ஸ்டிடியூட் பண்ணோமா, இப்ப அடுத்த செட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 1 இருக்கு, அதை போடுங்க.
1 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன? 0. அப்போ எஃப் ஆஃப் 0. இப்போ அடுத்தது 0வை எஃப்ல தேடுங்க. இந்த இங்க ஃபர்ஸ்ட் இதுலயே 0 இருக்கு. இப்போ அதோட ஆன்சர் என்ன? 1. அதை போடுங்க. இன்னும் புரியலனா அடுத்து இதை பாருங்க, புரியும். டெஃபினட்டா புரியும். ஃபர்ஸ்ட் நீங்களே என்ன பண்ணும்? ஜின்ற ஃபங்க்ஷன்ல அடுத்தது எக்ஸ் என்னது? 2. ஆமாவா? இதை சால்வ் பண்ணிட்டோம், இதையும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 2 போட்டீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 ஓட ஆன்சர் என்ன வருது? ஜி ஆஃப் 2 ஓட ஆன்சர் 4. இப்போ எஃப்ல 4 பாருங்க. எஃப்ல 4 பாருங்க. இப்போ அதோட ஆன்சர் என்ன? எஃப் ஆஃப் 4 ஓட ஆன்சர் 2. முடிஞ்சதா? இது சால்வ் ஆயிடுச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் இங்க என்ன இருக்கு? -4. அவங்களே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. -4னா பக்கத்துல இருக்க நம்பர் தான் ஆன்சர். அப்போ எஃப் ஆஃப் 2. இப்போ எஃப்ல 2 பார்க்கணும். 2ல ஆன்சர் என்ன? 0. ஓகே, இதுவும் முடிஞ்சு. லாஸ்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7. ஜி ஆஃப் 7 போட்டா ஆன்சர் என்ன? நீங்களே சொல்லணும் எனக்கு. இப்போ ஜி ஆஃப் 7 போட்டா ஆன்சர் என்ன? 0. இப்போ எஃப்ல 0வை தேடுங்க. ஆன்சர் என்ன? 1. ஸோ இதுதான் சாமி என்னோட ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 0, 1, 2, 0, 1. ஒரு செட்டுக்குள்ளார டூப்ளிகேட், அதாவது ஒரே நம்பர் 2 தடவை வரலாமா? வரக்கூடாது. ஸோ அப்போ 0, 1, 2. 0 ஆல்ரெடி எழுதிட்டேன், 1ம் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டும் ரிப்பீட் ஆயிருக்கு. டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட ரேஞ்ச். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சதா சாமி? ஸோ எப்பயும் போடுறதே தான். பட் ஆனால் நமக்கு இந்த செட்டா கொடுத்துருக்கனால இன்டர்லிங்க் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். 13 சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 13th சம் பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ 4 ஆப்ஷன்ல அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அது ஈக்குவல் டுவா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவா, லெஸர் தென் ஈக்குவல் டுவான்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. அப்போ அதுக்கு நான் எனக்கு தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு தெரியும். 1 + x². இதுல இருந்து எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்யை போட போறேன். அதே தான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்க இருந்து எக்ஸ் ஒய்யும் போட முடியும் என்னால. ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய்ன்னு போட போறேன். ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஸ்கொயர் வந்து எக்ஸுக்கும் பொருந்தும், ஒய்க்கும் பொருந்தும். ஸோ 1 + x² y². முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். கண்ணா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இது ரெண்டும் ஒன்று கிடையாது கண்ணா. சரியா? இது ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே வெவ்வேறு. ஓகே. ஸோ இதோட ஆன்சரும் வேற வேற தான் வரும். இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க? 1 + x² கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க. எஃப் ஆஃப் ஒய் என்ன? 1 + y² கண்டுபிடிச்சு வச்சு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ரூட்டுக்குள்ளார 2 வேல்யூ இருந்தது அப்படின்ட்டுன்னா இப்படி எழுதிக்க முடியும் என்னால. ஓகே. ஸோ இந்த 1 கொண்டு வந்து இந்த 2 டேர்ம் கூடயும், இந்த x² கொண்டு வந்து இந்த 2 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 + y² + x² + x² y². ஸோ இப்போ நல்லா கவனி ராஜா, நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் இது, இதோட ஆன்சர் இது. இப்போ நல்லா கவனிங்க பாருங்களேன். இங்க ரூட்டுக்குள்ளார 1 x² y² இருக்கு, இங்க 1 இருக்கு, x² y²ன்னு இருக்கு. ஆமாவா? அப்போ நான் ஜென்ரலா எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. எதோட?
எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்யோட, ஆமாவா? ஏன்னா இதுல எனக்கு 2 டேர்ம் ஜாஸ்தியா இருக்கே ஆஸ் ஒன் கம்பேர்ட் டு திஸ். ஓகே, ஒன்னு இது ஈக்குவலா இருக்க முடியும், இல்லைன்னா டெஃபினட்டா கம்மியா தான் இருக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் இங்க எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் சில தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். இது கிளியரா இருக்காக்கண்ணா? புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் போட்டேன், ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஒய் போட்டேன். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ண 2 ஆன்சரையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு ரிலேஷன்ஷிப் டிரைவ் பண்ணேன். அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சி ஆப்ஷன் சில தான் இருந்தது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 14th சம் பார்த்துரும். சரியா? ஸோ இப்போ எனக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸில் 1 போட்டிங்க, அப்படி ஜி ஆஃப் எக்ஸில் 1 போட்டிங்கன்னா ஆன்சர் 1 வரும். ஜி ஆஃப் எக்ஸில் 2 போட்டிங்கன்னா ஆன்சர் 3 வரும். ஜி ஆஃப் எக்ஸில் 3 போட்டிங்கன்னா ஆன்சர் 5. ஜி ஆஃப் எக்ஸில் 4 போட்டிங்கன்னா ஆன்சர் 7. சார் என்ன சார் புரியல? இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா. சரியா? இப்போ இஃப் இன் கேஸ் ஜி ஆஃப் எக்ஸில் இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 போடுங்க, ஆல்ஃபா இருக்க வேண்டிய இங்கேயும் 1, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. சரியா? இப்போ ஜி ஆஃப் 1 அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன? 1. அப்போ ஜி ஆஃப் 1 இருக்க வேண்டிய இடத்துல 1, ஆல்ஃபா இன்டூ 1 ஆல்ஃபாவே தான் பிளஸ் பீட்டா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா? ராஜா ஒண்ணுமே இல்லை. இப்போ இது கவனிங்களேன், இதை கவனிங்களேன். ஜி ஆஃப் 2, ஓகேவா? 2. இப்போ ஆல்ஃபா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 பிளஸ் பீட்டா. சரியா? இப்போ ஜி ஆஃப் 2 இருக்க வேண்டிய ஜி ஆஃப் 2ஓட ஆன்சர் என்ன? 3யா? ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவா? எனக்கு இந்த 2 ஈக்குவேஷனுமே போதும் சால்வ் பண்றதுக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் ஒன்று எழுதி காட்டுறேன். இங்க பாரு, இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க 3 போடுங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டா 3 பிளஸ் பீட்டாவா? இப்போ 3 ஜி ஆஃப் 3, ஜி ஆஃப் 3 இருக்க வேண்டிய இடத்துல என்ன எழுதிக்கலாம்? 5 எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவா? எழுதிக்கலாமா? சரி, ரைட்டு. எனக்கு இது தேவையில்லை, இது சும்மா உங்களுக்கு புரியறதுக்கோசரம் சொல்றேன். இப்போ நான் 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு எனக்கு. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. முதல்ல உங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா தான் போகிற ரூட். சரி, இப்போ ஆல்ஃபா பீட்டா தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ ஒரே நம்பர் பட் சேம் சைனாக இருக்கு, வெவ்வேறு சைன் ஆக்கணும். ஸோ அப்போ ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் ஆயிடுச்சு. ஸோ கேன்சல். ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், ஆல்ஃபாக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைன்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ அப்போ -2. ஸோ இது கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டுனா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா ராஜா? புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? ரைட். இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நான் என்ன பண்றேன்? புட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1. 1ல போடுங்க. ஈக்குவேஷன் 1 என்னது சாமி? இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆல்ஃபா plus beta is equal to 1. So alpha is equal to 2 plus beta is equal to 1. So 2 இந்த சைடு போச்சு அப்படின்ட்டுனா 1 minus 2. So beta is equal to -1. ஓகேவா? So alpha is equal to 2, beta is equal to -1. ஓகே, அப்ப என்ன போட்டுக்கலாம்? இதுதான் ஆப்ஷன் பி. ஆல்ஃபா is equal to 2, beta is equal to -1. ஓகே, கிளியரா இருக்கா? ஸோ 15th சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 15th சம். ஸோ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து லீனியரா, கியூபிக்கா, ரெசிப்ரோக்கலா, குவாட்ராட்டிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீனியர் அப்படின்னா எக்ஸுக்கு மேல பவர்ல 1 இருக்கணும். கியூபிக் அப்படின்னா எக்ஸுக்கு மேல பவர்ல 3 இருக்கணும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா அந்த எக்ஸே கீழே இருக்கணும். குவாட்ராட்டிக் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு மேல 2 இருக்கணும். ஓகேவா? சரி சார், அப்ப பார்த்தோன்னே சொல்லிடலாம், இங்க எக்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மேல 3 தானே இருக்கு, அப்ப இதுதானே பி தானே ஆன்சர் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது அன்சால்வ்டா இருக்கு. இத சால்வ் பண்ண பிறகு அந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். சார் என்ன சார் புரியல? இப்ப நல்லா கவனிங்க.
கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதுறேன். இப்போ எனக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். a plus b the whole cube, a minus b the whole cube, இப்படி ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஸோ a plus b the whole cube ஃபார்முலா என்ன? a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இது என்னோட ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன? a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஓகே, வெறும் சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு? இப்போ இதைத்தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ இதைதான் ஏ கியூப் பிளஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு 1 ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் பிளஸ் பி ஸ்கொயர், சாரி பி கியூப். இப்போ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது மைனஸ் சேம் தான்ப்பா. இங்கேயும் ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ சேம் தான், ஏ கியூப், ஆனா சைன் மட்டும் மாறும். மைனஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு 1 ஏ இன்ட்டு பி பிளஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் பி கியூப். புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இப்ப நல்லா கவனிங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். எக்ஸ் கியூப் பிளஸ் 3 இன்ட்டு 1 3x ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு 1 3 1 இன்ட்டு 1 1. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் 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 3x இன்ட்டு 1 3x தான். 1 கியூப் 1 தான். இப்போ இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார கொண்டு போங்க. மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், ஸோ 3x, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? எது கேன்சல் ஆகும்? 3x கேன்சல். ஸோ பிளஸ் 3 கியூப் மைனஸ் 3 கியூப் கேன்சல். அப்போ எனக்கு என்னதான் இருக்கு? இங்க 3x ஸ்கொயர், இங்கேயும் 3x ஸ்கொயர் இருக்கு, அப்போ 6x ஸ்கொயர். அடுத்தது இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, பிளஸ் 2. ஆஹா, இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஸோ கியூப் என்னவா மாறிடுச்சு? எக்ஸுக்கு மேலே என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு இதை கரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் கிளியரா எடுக்க முடியும். ஸோ அப்போ 2 இருந்துச்சுன்னா, எக்ஸுக்கு மேலே பவர்ல 2 இருந்துச்சுன்னா வாட் ஃபங்க்ஷன் இட் இஸ்? இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். கிளியரா இருக்கா சாமி? இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சு அதை ஒழுங்கா சப்ஸ்டிடியூட் பண்ணி. அடுத்த முக்கியமான விஷயம், நடுவுல இங்க மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்க இன்கல்கேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ மைனஸ் அது உள்ளார கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சரியா? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் என்னோட சால்வ்டு வெர்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இது அன்சால்வ்டா இருந்தது, இதுதான் சால்வ்டு. சால்வ் பண்ண பிறகுதான் எக்ஸோட வேல்யூ பார்க்கணும், விச் இஸ் குவாட்ராட்டிக். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.